Hi, hello, welcome to Tamara's channel. 50 days, 50 குட்டி ஸ்டோரிஸ்ல ஸ்டோரி நம்பர் 1 பஃபலோ. ஒரு குருவும் சிஷ்யனும் ஒரு ஊருக்கு புறப்படுறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பொழுது இருட்டிடுது. உடனே குரு என்ன சொல்றாரு, இன்னைக்கு நைட் இந்த கிராமத்திலே யாராவது வீட்டுல தங்கிடலான்னு சொல்றாங்க. ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கு. வீடு சுத்தி இடம் இருக்கு. ஆனா விவசாயம் பண்ணாம தரிசா இருக்கு அந்த இடம். அந்த கதவு தட்டி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேக்குறாரு, இன்னைக்கு ஒரு நாள் இங்க நாங்க தங்கிக்கிட்டோமா அப்படின்னு. ஹவுஸ் ஓனரும் ஓகே சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு தங்கும் போது குருஜி கேக்குறாரு, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, ஆனா இடமும் இவ்வளவு பெருசா இருக்கு, நீங்க ஏன் விவசாயம் பண்ணாம தரிசா போட்டிருக்கீங்கன்னு. இல்ல, வீட்டுக்கு பக்கம் வெளியில ஒரு எருமாடு பாத்திருப்பீங்க. அந்த எருமாடு ஒரு 10 லிட்டர் பால் கொடுக்குது. அதை வித்து எங்களுக்கு தேவையான பழப்பம் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். அதனால விவசாயம் என்ன பண்ணணும்னு தோணல அப்படின்றாரு. குருஜி நைட்டு தூங்கும் போது ஒரே சிந்தனை, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கொடுக்குதா, எப்படியாவது அந்த மாட்டையை வந்து எருமாட்டை நம்ம திருடிட்டு போகணும் முடிவு பண்றாரு. வெடிகால எழுந்த உடனே சிசின் எழுப்புற, சிஷியா வா இந்த மாட்டை திருடி நம்ம போயிடலாம், 10 லிட்டர் பால் கொடுக்குது, நம்ம பழப்புக்கு ஒரு வழி பிறந்தது. அதெல்லாம் சிஷினுக்கு நெஞ்சு நிறுத்துது, என்ன குரு வந்துட்டு இந்த வேலை எல்லாம் பண்றான். சரி குரு சொன்னா கேட்டுதானே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை உடன்பட்டு மாட்டை திருடிட்டு போயிடுறாங்க. காலங்கள் உருண்டோடுது. ஒரு 10 வருஷம் ஓடிடுது. இந்த குரு இறந்துடுறாரு. இப்ப அந்த சின்ன பையன் குரு ஆயிட்டான். ஊரா அவன் பிரசங்கம் பண்ண போறான். ஆனா அந்த பையனுக்கு நெஞ்சு உள்ள ஒரே கில்ட்டி ஃபீலிங். ஐயோ, வாழ்வாதாரமா அந்த ஒரு மாட்டை திருடிட்டு வந்தோமே, பாவம் அந்த குடும்பம் என்ன பண்ணுது, எப்படியாவது அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு புறப்பட்டு போறான். போயிட்டு வீடை கண்டுபிடிக்கல பார்த்தா அந்த வீட்டுக்கு சுத்தி நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஒரே விவசாயம் பண்ணி பச்சை பச்சை பசேல்னு நெல்லு, கோதுமை, மாமரம், தென்னை மரம்னு வளர்ந்துருக்கு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அந்த ஆள் விட்டு வீடு இடத்த வித்துட்டு போயிட்டான் சொல்லிட்டு கதவு தட்டிட்டு ஐயா பார்த்தா அதே ஆள் தான் வராரு. அவர்கிட்ட கேக்குறாரு, ஐயா நான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்களை ஞாபகம் இருக்கு, நீங்க ஒரு நாள் நைட் எங்க வீட்டுல வந்து தங்கினீங்க இல்லையா. ஆமா ஐயா, ஆமாமா, அன்னைக்குதான் என்னோட எரும மாடு கூட காணாம போயிடுச்சுன்னு இன்னும் ஊருக்கு தெரியல, இவன் தான் ஆட்டையை போட்டு போனா சொல்லி இவன் குரு தான் ஆட்டையை போட்டாங்க சொல்லிட்டு. ஆமாயா எப்படி ஐயா அதெல்லாம் உருவாக்குனீங்கன்னா, இல்ல எங்களுக்கு வாழ்வாதாரமா இருந்தது அந்த எரும மாடு தான். அந்த எரும மாடு ஒரு நாள் காணாம போயிடுச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும், சரி இருக்கிற இடத்த கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணலான்னு நானும் கொஞ்சம் கொஞ்சமா உழுது விவசாயம் பண்ணி விவசாயத்தை கத்துக்கிட்டேன். எனக்கு விவசாயம் வரும்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சதுன்றாரு. சோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு எருமாடு இருக்கு. அந்த எருமாடுக்கு பேர் என்ன தெரியுமா, கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த ட்ரை பண்ண மாட்டோம். அதனால வர குரோத்தும் நமக்கு கிடைக்காம போயிடும். சோ அவருக்கு எருமாடு காணாம போனதுனால அவர் இன்னொரு விஷயத்த ட்ரை பண்ணாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் எருமாடு காணாமலாம் போகாது, நம்ம தான் அடிச்சு விரட்டணும். அப்படி விரட்டினா மட்டும்தான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து புது விஷயத்த கத்துப்பீங்க, வாழ்க்கையில குரோத் ஆவீங்க. சோ அந்த பஃபலோ ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இமீடியட்டா எருமாடை அடிச்சு விரட்டுங்க.